இங்கிலாந்துக்கு எதிராக நடந்துட்டு வர 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரோட முதல் போட்டியில இந்தியா தோல்வியை சந்திச்சாங்க. இருந்தாலும் 2வது போட்டியில 106 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணின இந்தியா தக்க பதிலடி கொடுத்து 1-1ன்ற கணக்குல தொடர சமன் செஞ்சாங்க. இந்த தொடர்ல KS பரத் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா விளையாடி வர்றாரு. அதுல விக்கெட் கீப்பிங் செய்யறதுல நல்லா செயல்பட்ட அவரு பேட்டிங்ல இதுவரைக்கும் ஒரு அரை சதம் கூட அடிக்காம தடுமாறி வராரு. அதனால அவரை நீக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாற்று கீப்பர் தற்போதைய அணில இல்ல. குறிப்பா அவருக்கு அடுத்தபடியா ஓரளவு நல்ல அனுபவத்தை கொண்ட இசான் கிஷான் கடந்த தென்னாப்பிரிக்க தொடர்ல பனிச்சுமையால பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி சொந்த காரணங்களுக்காக விலகினாரு. அதுலயும் குறிப்பா குடும்பத்தோட நேரத்தை செலவிட அனுமதி வேண்டும் அப்படின்னு BCCI கிட்ட சொல்லிட்டு அணிலிருந்து வெளியேறின அவரு அதை செய்யாம துபாயில 2024 புத்தாண்டு கொண்டாட்டத்துல ஈடுபட்டாரு. அதனால அதிருப்தி அடைந்த BCCI சமீபத்திய ஆப்கானிஸ்தான் T20 தொடர்லையும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்லையும் வாய்ப்பு கொடுக்காம கழட்டி விட்டதா செய்திகள் வெளியாச்சு. இருந்தாலும் அதுக்கு பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஏற்கனவே மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலைமையில இசான் கிஷான் தற்போது ஓய்வுல இருக்கிறதாலேயே இங்கிலாந்து தொடர்ல செலக்ட் ஆகல அப்படின்னு ராகுல் டிராவிட் மறுபடியும் தெளிவுபடுத்திருக்காரு. ஆனா மறுபடியும் தேர்வாகணும் அப்படின்னா அதுக்கு இசான் கிஷான் உள்ளூர் கிரிக்கெட்ல விளையாடி ஃபார்முக்கு திரும்பி கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு மறைமுகமா எச்சரிக்கிற அவரு இது பத்தி என்ன பேசியிருக்காருன்னா, எல்லாரும் அணிக்கு திரும்புறதுக்கு வழி இருக்கு. இசான் கிஷான் பத்தி நான் தொடர்ந்து சொல்ல விரும்பல. என்னால முடிஞ்ச வரைக்கும் விளக்க முயற்சிச்சேன். அவர் இடைவெளியா கேட்டிருந்தாரு, அது கொடுத்ததுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே அவர் தயாராகிறப்போ உள்ளூர் கிரிக்கெட்ல விளையாடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவர் மறுபடியும் விளையாட வரும்போது ஏதாவது ஒரு கிரிக்கெட்ல விளையாடி கம்பேக் கொடுக்கணும். எனவே முடிவு அவரோட கையில இருக்கு. நாங்க அவரை எதையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட தடுமாற்றமா செயல்பட்டு வர்ற KS பரத் இன்னும் யங் பிளேயராவே இருக்கிறதால தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னும் ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காரு.